எல்லாரும் மியூட் பண்ணீங்க கொஞ்சம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஆர்ட் ஆஃப் அஸ்ட்ரோனைஸ்மெண்ட், மேஜிக். நம்ம வாழ்க்கையில நாம நகர்த்துற ஒவ்வொரு தருணமும் நமக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுக்கறது பல மேஜிக். இந்த மேஜிக் எல்லாம் நம்ம சமாளிச்சுட்டு தான் வரும். பட் என்டர்டைன்மெண்டா இருக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறி. இன்னைக்கு நம்ம என்டர்டைன்மெண்டா மேஜிக் பார்க்க போறோம், பல ஆச்சரியங்களை பார்க்க போறோம். அதற்காக நம்மோட இணைந்திருக்கிறவர் திரு குணசேகரன் சார் அவர்கள். அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் அக்ரிகல்ச்சரல் பண்றவர் சார். ப்ரொஃபஷனலா 27 வருஷம் அக்ரிகல்ச்சர்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், அனுபவம் மிக்கவர். இது கேட்கும் போதே ஒரு சந்தோஷமா இருக்குது. சார் அன்னைக்கு போட்டோ எனக்கு அவரோட ப்ரொஃபைல் அனுப்பிச்சும் போதே இதை படிச்ச உடனே ஒரு நல்ல சந்தோஷமா இருந்தது. அது மட்டுமா அப்படின்னா, இஸ் a psychologist, clinical hypnotherapist, master NLP practitioner, memory trainer, அதுக்கப்புறம் தான் மெஜிஷியன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி பல பன்முக திறமை உள்ளவர் சார் நம்மளிடையே இணைந்திருக்கார். நம்மளோட இந்த ஓரத்துல இன்னைக்கு நமக்கெல்லாம் அவரோட ட்ரிக்ஸ், அவரோட மேஜிக்ஸ் நமக்கு காமிக்க போறார். நம்மளுக்கு ஆச்சரியப்படுத்த போறார். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் மேஜிக்கை ரசிக்காதவங்க யாரும் இல்லை, எல்லாரும் ரசிப்போம். அதனாலதான் நம்ம முன்னாடி ஒரு ஷோ நடத்தினோம். மிஸ்டர் அசோக் முத்துசாமி நடத்தினாரு. அடுத்த ஷோவா இன்னைக்கு அதை விட வித்தியாசமா, அவர் பார்த்தது, அவர் பண்ணதை கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும் அப்படின்றதுக்காக சார் வந்திருக்காங்க. இன்றைய அரங்கம் சாருக்காக. சார், உங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். மிக்க நன்றி சார். ஃபர்ஸ்ட் நான் வாசி சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா NLP படிச்சோம். வெல்கம் சார். ஒரு சார் வெல்கம் சொல்லிட்டாரு. தேங்க்யூ சார். அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா NLP கிளாஸ் படிக்கும்போது நாங்க கிளாஸ்லயே இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும் லஞ்ச் பிரேக்ல. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ராஜ் சாருக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சி தினம்தோறும் நடக்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அப்புறம் என்னுடைய நண்பர்கள் சிலர் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும். அசோக்கு ஒரு மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், அண்ட் சாந்தகுமார் சார் இருக்காங்க, வெட்டரன் மெஜிஷியன் இருக்காங்க, அப்புறம் நாராயணமூர்த்தி சார் இருக்காங்க. பட் என்னோட ஸ்பெஷல் என்னன்னா, நான் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை, அது ஸ்பெஷல். பல விஷயங்கள் ஐ எம் நாட் எ ப்ரொஃபஷனல் மெஜிஷியன். ஸோ ப்ரொஃபஷனல் மெஜிஷியன்ஸ் கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்குமானா அது இருக்காது, எக்ஸப்ட் யூ நாட் டு ட்ரிக்ஸ். பட் என்னோட விஷயம் என்னன்னா, நான் ஒரு காமன் மேனுக்கு தான் எய்மிங் ஃபார் இட் விஷயம் இல்லை. ஆனா எனக்கு ஏன் நான் மேஜிக் கத்துக்கிட்டேன்னா, நமக்கு சின்ன வயசுல உலகத்துல எல்லா வகையான ஃபியரும் ஆர்டர் பண்ணி பார்த்தோம்னா, அதில் டாப் மோஸ்ட் ஃபியர் ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். உலகத்துல நீங்க எந்த கண்ட்ரில வேணாலும், அமெரிக்கால போனாலும் எந்த கண்ட்ரில போனாலும், அந்த ஃபியர், டாப் மோஸ்ட் ஃபியர் எடுத்து பார்த்தோம்னா ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். நேச்சுரலி நமக்கும் அது உண்டு. காலேஜ்ல இருந்த வரைக்கும் நம்ம பேர் எழுப்பினாலே அங்க பக்கத்துல நம்ம முன்னாடி ஒரு ரோலை கூப்பிட்டாலே நமக்கு இங்க திகிலா இருக்கும். ஸோ இதை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சந்தர்ப்பத்துல என்னுடைய குரு இன்னும் ஒரு அற்புதமா இருக்காரு, சிஜாம் ஜம்மு சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன் காந்தி பார்க்ல, கோயம்புத்தூர்ல. அவரை பார்க்கும்போது உடனே நான் அவர்கிட்ட போய் கத்துக்கணும்னு போனேன். போகும்போது அவர் என்ன சொன்னார், ஒரு சிம்பிள் ரப்பர் பேண்ட் ட்ரிக் சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் நீங்க வாங்க அப்படிம்பாரு. அப்புறம் அதுக்காக சில நாள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் போவோம். கோயம்புத்தூர் போய் ஒரு ட்ரிக்கு அவர்கிட்ட லெட்டர் எழுதி போட்டு போகணும். போறதுக்கு ஒரு 2 ட்ரிக்கு 3 ட்ரிக் கத்துட்டு மறுபடியும் அங்கிருந்து இங்க வரணும். இப்படிதான் என்ன ஆரம்பிச்சது. நான் இவ்வளவு தூரம் வரதை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு, நீ வெள்ள கோயில் போயிரு, அங்க உனக்கு பக்கமா இருக்குது. அப்போ அவர் கரூர்ல இருந்தார், ஆடிஷன் சேகர்னு சொல்லி
அவர் இருந்தார். அவர்கிட்ட போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஆனால் காலேஜில் எதுக்காக இதுக்கு எனக்கு பயன்படுத்தினா, மற்றவங்க எல்லாருமே ஒரு வகையில் ஒரு உயர்ந்ததாக இருந்தாங்க. நல்லா படிப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, ஈட்டிங் காம்படிஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வருவாங்க. நம்ம வந்து ஸ்டடீஸில் ஒரு மீடியோக்கர் ஸ்டடீஸ் தான், சூப்பர் ஸ்டடீஸ் இல்லை, ஒரு மோசமான ஸ்டடீஸ் இல்லை. அப்போ மற்றவங்க நம்ம கிட்ட வித்தியாசப்படுத்தி பார்க்கணும், மற்றவங்க கிட்ட பேசணும். அப்போ அதுக்கு என்ன ஒரு வழின்னு பார்த்தேன். எனக்கு நானே கற்றுக்கிட்டது வந்து மேஜிக். ஃபர்ஸ்ட் மேஜிக் புக் வந்து ஒரு இவரது பட்டாபிராம் புக்குன்னு ஒருத்தருக்கு, அந்த மேஜிக் ட்ரிக்ஸ், அந்த புக்கு தான் நான் வாங்கி படித்தது. அதுல இருந்து ஒரு நான் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மேபி ரொம்ப ரொம்ப லோ தான், ஒன்றும் பெருசா இல்லை. எங்க கூப்பிட்றாங்களோ, எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கே போவோம். கூர்மன் க்ளோஸ் அப் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இன்னும் இந்த கொரோனா காலத்துல என்ன விஷயம்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த வழக்கமாக இருந்த டச் கூட போயிடுச்சு. மேஜிக்ங்கிறது ப்ராக்டிஸ் தான். ரிகார்டிங் டு ஆர்ட் ஆஃப் அஸ்டானிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலா இது வந்து ஒரு பால் ஹாரிஸ்னு எழுதின ஒரு புத்தகத்தின் பெயர். இந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா மேஜிக்னு ஒன்றும் கிடையாது, இங்க எதுவுமே நடக்கல, இங்க ஒரு பொருட்கள் தான் இருக்குது. அந்த மேஜிக் எல்லாம் நடக்கிறது நம்ம இங்க பிரெயின்ல தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. நம்ம வந்து ஒரு காமன் பேட்டர்ன் வச்சிருக்கோம் மைண்ட்ல. திஸ் இஸ் நார்மல், திஸ் இஸ் அப்நார்மல். ஸோ நம்ம நார்மலாக நம்ம மைண்ட் ஒன்று திங்க் பண்ணுது, இது வந்து அப்நார்மல் மைண்ட் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கோம். ஸோ இந்த அப்நார்மல் பேட்டர்னை இங்கே நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது யூ திங்க் தட் இட்ஸ் அ மேஜிக். இதுதான் என்னுடைய புரிதல். மேஜிக் பொறுத்த வரைக்கும், தந்திரக்கலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய புரிதல் இதுதான். நார்மல்னு ஒரு இப்படி இருந்தால் அது சாதாரணம்னு நீங்கள் நினைக்கிறோம், இப்படி இருந்தால் அது அசாதாரணம் நினைக்கிறோம். அது வந்து ஆனால் அந்த எல்லா விஷயங்களும் நடக்கிறது வந்து நம்ம மூளையில மட்டும்தான். இங்க ஆக்சுவலா நம்ம அந்த கருவிகளை வச்சு சில செயல்கள் தான் செய்யறோம், அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறோம். எனக்கு முன்னாடி சாந்தகுமார் சார்லாம் இருக்காங்க, அசோக்லாம் பக்கா ப்ரொஃபஷனல் மெஜிஷியன். பட் இருந்தாலும் அவங்க ஒன்றும் என்ன தப்பா நினைச்சக்கூடாது. நம்ம செய்யற விஷயங்கள் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு இது வந்து நம்ம காட்டுற ட்ரிக் வந்து என்ன, நான் சிறு வயது குழந்தையாக இருக்கும்போது நான் முதலில் பார்த்த எஃபெக்ட். அதாவது ஒரு பள்ளி பருவத்துல ஒரு 3வது இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டா 3வது விதத்துல ஒரு பள்ளிக்கு, என்னுடைய பள்ளிக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மெஜிஷியன் வந்தார். அவர் இந்த ட்ரிக்கு வந்து பண்ணாரு. இன்னும் அவர் 2-3 ட்ரிக் பண்ணாரு. அந்த நேரத்துல அது கரெக்டா இன்னும் நினைவிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் இருக்கேன். எங்கிட்ட பாருங்க 2 ஸ்லேட் இருக்கு, ரெண்டுமே எம்டி. இந்த 2 பக்கம் நீங்க பார்க்கலாம், ரெண்டுமே எம்டி. இந்த ஒரு ஸ்லேட்டுக்கு மேல ஒரு ஸ்லேட் வைக்கிறோம். வச்சுட்டு இதுல வந்து சில மேஜிக் இது பண்றோம். 1 2 3 அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கோஸ்ட் ரைட்டிங். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இஸ் உகாதி. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிஹு, இது வந்து அஸ்ஸாமோட ஃபெஸ்டிவல். இதே வந்து இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் திரும்புறோம், இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது இங்க வந்து இங்க நாளைக்கு நடக்கிற தமிழ் நியூ இயர், இங்க குடிபத்தம். நன்றி. அடுத்து ஒரு நிமிஷம், உங்க வாய்ஸ் எல்லாருக்கும் கேக்குதா? சாரோட வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே, நான் எந்த மைக் யூஸ் பண்ணல, லேப்டாப்போட மைக் தான். உங்க வாய்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்க லைட்டா. ஓகே, இப்போ கேக்குதா சார்? கேக்குது, கொஞ்சம் கேக்குற மாதிரி இருந்தது, அதனால தான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே. இப்போ ஒரு மேஜிக்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கண்ணு முன்னாடி ஒரு பொருள் மறையிறது, கண்ணு முன்னாடி ஒரு பொருள் தோன்றது. இதுதான் மிக முக்கியமான விஷயம். அதை நம்ம சின்ன வயசுல நம்ம வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு முறை நான் கல்லூரியில் படிக்கும்போது இந்த பிசி சர்க்காரோட மேஜிக் ஷோ பார்த்தோம். பார்க்கும்போது அவர் ஒரு சின்ன ரப்பர் பொருளை வச்சு கூட அவர் மேஜிக் பண்ணார். அது என்னன்னா, கண்ணு முன்னாடி ஒரு பொருள் வர்றது மறையுதுங்கிறது ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இன்னும் இன்னைக்கு எனக்கு பாருங்க, என் கையில ஒண்ணு இல்லை, இதுல ஒரு சில்க் இருக்கு. இந்த சில்க் வச்சுட்டு இந்த சில்க் வந்து கைக்குள்ள இப்படி தள்ளுறோம், தள்ளிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு வந்து ஒரு கார்டு வச்சு வேனிஷ் பண்ணா அந்த வேனிஷ் ஆன சில்க் எங்க இருக்குன்னா இந்த கார்டுக்குள்ள.
நன்றி. அடுத்து நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும், ட்ரீம் மாதிரி இருக்கும். நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு என்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கு. இந்த பேப்பர்ல நீங்க அதாவது நீங்க பாம் க்ரோட்னு ஒரு ஆத்தர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுல இ ஸ்கொயர் அண்ட் இ கியூப் அவருடைய 2 புக் எழுதியிருக்காரு. சிஸ்டர் லேடி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, we are all energy form. நீங்க என்ன எழுதி, அதாவது நம்ம சீக்ரெட்டுக்கு முந்தி வந்த புத்தகம் இந்த 2 புத்தகம், இ ஸ்கொயர் அண்ட் இ கியூப். இ ஸ்கொயருங்கிறது சின்ன புத்தகமா இருக்கிற புத்தகம் இருக்கும், இ கியூப்ங்கிறது பெரிய புத்தகம். இது வந்து இவர் என்ன, அந்த மேடம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, we are all energy forms. we are all energy forms. நீங்க என்ன மைண்ட்ல திங்க் பண்றீங்களோ அதை கிறிஸ்டலைஸ் பண்ணி தாட்ஸா எழுதிவங்க, அப்படியே நடக்கும். இதுதான் அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அது வந்து ஃபர்ஸ்ட் வி ஸ்கொயர்ல வந்து ஒரு 9 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சொல்றாங்க, இ கியூப்ல ஒரு 9 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த பேப்பர்ல நான் ஐம் கோயிங் டு ரைட் சம்திங். ஸோ அதுல என்ன எழுதணும்னா, நீங்க வந்து தப்பா நினைச்சுக்க கூடாது, இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுப்பாங்களோ அந்த மாதிரியோ அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஸோ என்கிட்ட ஒரு பேப்பர்ல எழுதியிருக்கேன். நான் கூட ஓட்டு கூட போட்டேன், அப்போ கொடுக்கல. இது வந்து ஒரு 2000 எழுதியிருக்கோம். இது வந்து மெட்டீரியலைஸ் ஆகுமா? இட் இஸ் பாசிபிள் இன் மேஜிக். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும், இதை வந்து ஒரு ஆஃபா மடிக்கணும், தென் செகண்ட் ஆஃபா மடிக்கணும், தென் தேர்ட் ஆஃபா இது மடிக்கணும். இந்த கை கூட நீங்க பார்த்துக்கலாம், இதுல மடிக்கணும். மடிச்சுட்டு நீங்க இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா இட் பிகம்ஸ் ₹2000 கரன்சி. நீங்க இங்க ஏதாவது ஊருக்குலாம் நீங்க போறதுன்னா இந்த மாதிரி நீங்க பேப்பர் எடுத்துக்கலாம், அப்பப்போ நீங்க கேஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல நிறைய நீங்க வந்து இத்தனை ரூபாய்க்கு மேலே எடுத்துட்டு போக கூடாது, நீங்க பேப்பரா எடுத்துட்டு போயிருங்க, அப்புறம் வேணுன்றப்ப கேஷ் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்து என்னுடைய ஆசான் சிஜான் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டது. என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட 2000 தாள் இருக்கு. ஆக்சுவலா இது 2000 தாள் இல்லை, ஆக்சுவலா இது வந்து பிரிண்டட் எந்த கரன்சி தான், பேபி கரன்சி தான். ஏன்னா 2000 ரூபாய் நம்ம கட் பண்ற அளவுக்கு இன்னும் பெரிய ஆகல. ஸோ இந்த 2000 ரூபாய் தாளை நான் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு வைக்கிறேன். இப்படி பாருங்க, ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு வைக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து இப்படி கட் பண்றோம், சென்டர்ல இப்படி கட் பண்றோம். கட் பண்ணா என்ன ஆகும், 2 காகிதம் 4 ஆகும். 2 காகிதம் 2000 ரூபாய் கரைச்சு இப்ப 2 இப்படி 2ஆ வச்சு கட் பண்ணா 2 காகிதம் 4 ஆகும். ஆனா அது வந்து இல்ல, இன்னும் 2000 அப்படியே தான். சரிங்களா? இது நான் ஒரு காகிதம் வச்சுட்டேன். இந்த ஒரு 2000 தாளை இப்படி மடிச்சு இருக்கு. இந்த மடிச்சு வச்ச தாளை மறுபடியும் கண்ணு முன்னாடி பாருங்க, கட் பண்ணிட்டேன். கட் பண்ண பேப்பரும் இருக்கு, பீஸும் இருக்குது. கட் பண்ணா நமக்கு என்ன ஆகணும், 2 காகிதங்களாக வரணும். ஆனா இல்ல, இன்னும் ஒரே தாளை தான். தாளின் நீளம் ஒண்ணு குறைஞ்சிருக்குது, இன்னும் ஒரே தாளை தான் இருக்கு. மறுபடியும் நான் கட் பண்றேன். இன்னும் பாருங்க, இப்படியே கட் பண்ணியிருக்கு. இன்னும் அந்த தாள் அப்படியே தான் இருக்குது, தாளின் நீளம் தான் குறைஞ்சிருக்கு. இது வந்து மிக அருமையான எஃபெக்ட், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது அருமையான ஆச்சரியமான விஷயம். இது வந்து எளிமையான விஷயங்கள் கூட, நீங்களும் இதை செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவை வந்து ஒன்னே ஒன்று விஷயம் தான். உங்களுக்கு வந்து இந்த எளிமையின் காரணமாக இது வந்து ரொம்ப பாப்புலரான கிளிப்போன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த ஃபெவி பாண்ட் தான்.
இதுக்கு தேவையான பொருள் ஒரே ஒண்ணுதான், ஃபெவிபாண்ட் மட்டும்தான். நான் எல்லாத்துக்கும் சொல்றதுக்கு இல்லை, நேரம் காலத்தினர்கள் ஒரே ஒரு மட்டும் சொல்றேன். ஃபெவிபாண்ட் தான். இந்த ஃபெவிபாண்ட் என்ன பண்றோம், இந்த பேப்பர்ல இந்த பின் பக்கம் இவ்வளவு தூரம் பரப்பிடுறோம். ஃபெவிபாண்டை இவ்வளவு தூரம் பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு காய விட்டுறலாம். நீங்க என்ன பண்ணலாம், ஈவன் அதுக்கு மேல டால்கம் பவுடர் கூட போட்டுட்டீங்கன்னா ஒட்டாது. நீங்க செய்யணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இது மாதிரி ஒட்டிக்கலாம். இவ்வளவுதான் விஷயம். இதுல வேற எந்த எஃபெக்டுமே கிடையாது. இது நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணும்போது அந்த ஃபிலமெண்ட்ஸ் அதுல கிராஸ் ஆயிடும். அந்த கிராஸ் ஆன ஃபிலமெண்ட்ஸ் மறுபடியும் கட்டான இடத்துல ஜாயின் ஆயிடும். இவ்வளவுதான் விஷயம். பாருங்க, இவ்வளவு கட் ஆயிருக்கு, இன்னும் பேப்பர் 2ஆ கட் ஆகல. மறுபடியும் உங்களுக்கு முன்னாடி கட் பண்ற 3 முறை கட் பண்ணிருக்கேன், 3 முறையும் கட் ஆகல. ஏன்னா இன்னும் தாள் தான் சிறுசா இருக்கு. ஒரிஜினல் தாளோட நீளம் பாருங்க இவ்வளவு இருக்கு. நன்றி. அடுத்து ஒரு கார்டு எஃபெக்ட். இந்த கார்டு எஃபெக்டுக்கு யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு ஸ்பாட்லைட் பண்ணுங்க. கார்டு அவங்க கிட்ட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யார் வேணாலும் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட வரலாம். அவங்க சொல்றது நம்ம இந்த விஷயங்கள் இது எனி ஒரு நிமிஷம். ஓகே, இன்னும் யாராவது ஒருத்தர் எனக்கு யாராவது ஒரு நேயர்கள் ஒருத்தர் வந்தாங்கன்னா சரியா இருக்கும். கார்டு இருக்குங்கிற அவசியம் இல்லை. யாருங்க? தீக்ஷிதாஸ்ரீ நேர்ல வந்த பரவாயில்லையே சார். அவங்கள ஸ்பாட்லைட் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. ஓகே, ஸ்பாட்லைட் பண்ணுங்க சார். வீடியோ வரணும் சார். ஓகே சார், அவங்க ஸ்பாட்லைட் பண்ணுனே பரவாயில்ல இருக்கும் சார். இல்ல வேற யாராவது? பிரவீன் என்ற பேர்ல வந்திருக்காங்க சார், அவங்க தீக்ஷிதாஸ். ஓகே ஓகே ஓகே, இப்போ தெரியுதுங்களா? வெரி குட். இப்போ என்கிட்ட ஒரு கார்டு கட்டு இருக்கு. என்ன சார், உங்க மைக் மியூட் ஆயிருக்கு சார். அன்மியூட் பண்ணி பேசணும். மியூட் ஆயிருக்கு. ஓகே, கேக்குங்களா? ஓகே, என்கிட்ட ஒரு கட்டு கார்டு இருக்கு. நான் இன்னும் ஓபன் பண்ணல, இப்படியே இதுக்குள்ள இருக்கு. நீங்க ஒரு நம்பர் சொல்றீங்க, அந்த நம்பர்ல இருந்து ஒரு கார்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். நீங்க சொல்ற நம்பர்ல நீங்க சொல்ற கார்டு இதுக்குள்ள இருந்தா ஆச்சரியம் தானே? நம்ம இன்னும் இது எந்த கார்டு உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த கட்டுக்குள்ள ஒரு கார்டு பாக்ஸ்ல ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. சரியா? உதாரணத்துக்கு நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா 10 இருந்து 49க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க, ஒரு 2 டிஜிட் நம்பர் சொல்லுங்க.
2 digit number 1 to 49. 10 to 49 குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 2 digit. Any random number. 2 digit number. Any number. 19. Very okay. 19 very good. So நீங்க சொல்ற கார்டு வந்து எங்க இருக்கணும்? இந்த கட்டுல 19வது இடத்துல இருக்கணும். 19வது இடத்துல என்ன கார்டுன்னு தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த கார்டு நம்ம எப்படி என்ன கார்டு இருக்குன்னு நீங்க கூட சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கு சூட் சொல்லணும். 2ன்னு கேட்டனா வேல்யூ சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் டிஜிட் 1ன்னு சொல்லிட்டோம். அப்போ 1ல என்ன போட்டிருக்கோம்? 1ன்னா ஸ்பேடு, 2ன்னா ஹார்ஸ், 3ன்னா கிளாவர், 4ன்னா டைஸ். சோ அப்ப நீங்க 19ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ 1க்கு வந்து என்னவா இருக்கணும்? 1க்கு வந்து என்னவா இருக்கணும்? ஸ்பேடு வரணும். ஸ்பேடு வரணும். ஓகே. அடுத்தது வந்து என்ன வரணும்? வேல்யூ வரணும். வேல்யூ. அது அந்த கார்டுல ஸ்பேட்ல என்ன நம்பர் இருக்கணும் அப்படின்னா 1 கூட்டல் 9 10. சோ இப்ப நீங்க 19வது இடத்துல நீங்க சொல்லிட்டீங்க 19வது இடத்துல நீங்க ஒரு சூட் வந்து ஸ்பேட் இருக்கணும், வேல்யூ வந்து 10 இருக்கணும். நம்பர் 10. ஏன்னா இந்த 52 கார்டுல எது எங்க இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா நீங்க சொல்றது மாதிரி இருந்தா அது ஆச்சரியம் தானே. இப்ப பாருங்க, இந்த பாக்ஸ் ஓபன் பண்றேன். இது மாதிரி கவுண்ட் பண்ணு. 1. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. 19வது இடத்துல என்ன இருக்கணும்? 10 of 10 spade. இது வந்து எனி கார்டு எனி நம்பர்னு சொல்லி ஒரு எஃபெக்ட்டுங்க. பட் இது வந்து சிம்பிளிஃபைட் வெர்ஷன். அதுல என்ன நிறைய ஸ்லைட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. பட் இது வந்து எளிமையா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கு. இதுக்கு நிறைய டியூட்டோரியல்ஸ் எல்லாம் நிறைய யூடியூப்ல இருக்கு. அதனால ஒன்றும் இஷ்யூ இல்லை. நன்றி. அடுத்தது இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் சார். சொல்லுங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னமா? இதே பண்ண சொல். இன்னொன்னு என்னமா? இல்ல சார் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் இதே மேஜிக் இன்னொரு தடவை எத்தனை முறை வேணா பண்ணலாம். இதுல ஒன்றும் செல்ஃப் ஒர்க்கிங் தான். இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு வேற ஒன்று செஞ்சு காட்டுறேன். அடுத்து எனக்கு மிகவும் பிடித்த 2-3 எஃபெக்ட் இருக்கு. அது உங்களுக்கு செய்யலாம் இருக்கேன். ஓகே. நார்மலா ஒரு என்கிட்ட ஒரு கையில ஒரு சில்க் இருக்கு. அந்த சில்க் வந்து கையில எம்டி. இந்த சில்க் வந்து இப்படி போக் பண்றோம். போக் பண்ணா இட் பிகம்ஸ் ரெட். ரொம்ப ஈஸி. இது மறுபடியும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதே ரிவர்ஸ்ல பண்ணலாம். இதே கையில ஒண்ணும் இல்ல, மறுபடியும் இப்படி போக் பண்றோம். யூ கெட் எல்லோ. போக் பண்றோம் யூ கெட் எல்லோ. திடீர்னு என்ன பண்ணா சில சமயம் நீங்க சரியா காட்டுங்க, சரியா பார்க்கல அப்படின்னு பாதியில நீங்க இப்ப ஏதோ மாத்துறீங்க, கையில இது ஃபுல்லா இருக்கு அப்படிங்க திடீர்னு கேட்டீங்கன்னா, ஓகே நான் ஓபன் பண்ணி காட்டிடுறேன். அதாவது நீங்க பாதியிலே
சொன்னதுனால ஓபன் பண்ணிட்டோம். தேங்க்யூ. அடுத்தது ஒரு ரோப். இந்த ரோப் எஃபெக்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப மிக பிடித்தமான ரோப் எஃபெக்ட்ஸ். என்ன விஷயம்னா இது வந்து ஃபுல் ப்ரூஃப், ஆங்கிள் ப்ரூஃப், என்ன வேணா நடக்கும். ஒரு ரோப் இருக்கு, இது வந்து சென்டர்ல யூஸ்வலா இது வந்து ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேஷனோட பண்ணுவோம். இப்போ உங்க கண்ணு முன்னாடி 2ஆ கட் பண்ணியாச்சு. இதை கட் பண்ண விஷயங்கள் மறுபடியும் ஒட்டுமானா ஒட்டுறதுக்கு வாய்ப்பே ஜாயின் ஆயிடுச்சு. ஆனா நீங்க மறுபடியும் நினைக்கலாம் இதை கட் பண்ண முடியுமா அப்படின்னா மறுபடியும் கட், ஆனால் மறுபடியும் ஒன்றாயிடுச்சு. ஓகே, இதை வந்து மறுபடியும் கட் பண்ணலாமான்னா கட் பண்ணலாம். இப்போ இந்த ரோப்பை 3ஆ கட் பண்ற. 1 2 3. மூணு ரோப் இருக்கு. இதை நீங்க பார்க்கலாம். ரோப் நம்பர் 1, ரோப் நம்பர் 2 அண்ட் ரோப் நம்பர் 3. உண்மையில இந்த 3 ரோப் நான் கட் பண்ணனா அப்படின்னா இல்ல. பாருங்க, ரோப் நம்பர் 1 இங்க இருக்கு. ஆக்சுவலா இந்த ரோப் வந்து இது ஒரு ரோப் சைஸ் ரோப்பு, இது ஒரு சைஸ் ரோப்பு, இது ஒரு சைஸ் ரோப். இது பெருசா இருக்கு, இது ரொம்ப குட்டியா இருக்கு, ரொம்ப மீடியம் சைஸ்ல இருக்கு. ஆனா இது நிஜமானா இல்ல. ஏன்னா பாருங்க, இது வந்து சைஸ் பாருங்க 3 டிஃபரெண்ட் சைஸ். இதுல என்ன பண்ணலாம்னா இது நிஜமான இதுவும் இல்லை. இது வந்து சின்ன பீஸ், இது மீடியம் சைஸ், இது லாங் சைஸ். இந்த 3ம் நான் ஈக்குவல் சொல்றேன். சொன்னா உங்களால நம்ப முடியாது. ஏன்னா எண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நீளமா இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். நான் என்ன பண்றேன், அப்ப அதுக்காக எண்ட்ஸ் வந்து பக்கத்துல சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இது பக்கத்துல சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுல 3 சேர்த்து இப்படி சேர்த்துக்கிறேன். எண்ட்ஸ் இதாகி போச்சு. இது இங்க நீளம் சரியில்லையே அப்படின்னு கேட்கலாம். அதையும் பண்ணலாம். பாருங்க, 3 ரோப்பும் சரிசமமான கயிறுகளாச்சு. தேங்க்யூ. அடுத்து இன்னும் ஒரு இதே மாதிரி இன்னொரு ரோப் இருக்கு. ஒரு நீளமான கயிறு இருக்கு. இந்த நீளமான கயிறு எந்த ஒரு கயிறுக்கும் 2 முனைகள் இருக்கும். எந்த ஒரு கயிறுக்கும் 2 முனை இருக்கும். ஒன்னு A, இன்னொன்னு B. ஆனா சில சமயம் 3 இருக்கும். 1 2 3 எப்பயுமே இருக்கும். ஒரு மிடில் தான் இருக்கும். ஆனா சில சமயம் 4 கூட இருக்கும். 1 2 3 4, இங்க ஒரே ஒரு மிடில். இந்த மாதிரி ரோப் நீங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? வாய்ப்பே இல்லை. சரிங்களா? ஆனா அதனால நான் என்ன பண்றேன், இந்த ரோப்பை வந்து மறுபடியும் சேர்த்துட்டு சிங்கிள் ரோப், இட் பிகம்ஸ் அகைன் சிங்கிள் ரோப். இந்த ரோப்பை நான் என்ன பண்றோம், இந்த ஒரு ரோப் இருக்கு. இது எங்க வேணா கட் பண்ணலாம், கையிலே. பாருங்க, ரோப் இஸ் கட் இன்டு 2. ஆனா இது கட்டான ரோப் மறுபடியும் ஜாயின் ஆயிடுச்சு. இந்த ரோப்பை வந்து எங்க வேணாலும் பாருங்க, இங்க எண்ட்ஸ் வந்து தனியா எடுத்துக்கலாம். அப்போ எண்டே இல்லாத ரோப்பா இருக்கு. இந்த எண்டே இல்லாத ரோப்பை மறுபடியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எண்ட் தான் ஜாயின். இப்போ மிடில் எடுக்கலாமான்னா மிடிலையும் எடுக்கலாம். ஒரு ரோப் இருக்கு, இந்த ரோப்போட மிடில கூட தனியா அப்படி எடுக்கலாம். ரோப் வித்தவுட் மிடில். இந்த மிடில் ஆன ரோப்பை இந்த மிடில் மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து
This is oldest in the history linking rings. 1, 2, 3, 4. So in the linking ring oda enna special na, it is solid steel ring. Solid steel ring. This is called Chinese linking ring. ஏன்னா சீனாவில் முதல்ல இது கண்டுபிடிச்சு இன்னும் உலகம் பூரா இருக்குது. இதுல வந்து பல வெர்ஷன் இருக்கு. எனக்கு பிடிச்சது எளிமையான ஒரு வெர்ஷன். இந்த ரெண்டு ரிங்கும் ஜாயின் ஆகுமான்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆனா உங்களுக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போன மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது இப்படி இருக்கும். ஆனா இங்க இருந்து பார்க்கும்போது இது எப்படி இருக்கும். இட்ஸ் கன்ஃபியூசிங். பட் இது வந்து டோட்டலி லிங்க்டு. இது எடுக்க முடியுமான்னா எடுத்துடலாம். திஸ் இஸ் a solid metal. இது ஆல்சோ சாலிட் மெட்டல். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போகுமான்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஜஸ்ட் லைக் இட் பெனிட்ரேட்ஸ். பட் வேணானே இப்படி எடுத்தோம்னா அது பாட்டுக்கு வந்துடும். சாலிட் கேன் பாஸ் த்ரூ சாலிட். ஸோ இப்போ அடுத்த ரெண்டு லிங்கும் ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரிங்கும் இது மூணும் ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ ஃபோர்த் ரிங் ஆல்சோ is added to this. இந்த ரிங்குக்குள்ள ஒரு ரிங்குக்குள்ள இன்னொரு அதுவும் ஜாயின். But all these are just an illusion. You can see 1, 2, 3. And the last effect is, பட் ஆக்சுவலா வந்து நான் ஒரு செட்டப் பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. இந்த கேமரா கீழே விழுந்துருச்சு, ட்ரே நகர்ந்து போச்சு. அதனால வந்து பார்க்குறேன். ஓகே, ஸோ என்கிட்ட ஒரு கப்பு, ஒரு பால். திஸ் இஸ் த கிளாசிக்கல் ட்ரிக் இன் மேஜிக், ஓல்டஸ்ட் ட்ரிக் இன் மேஜிக். இது வந்து எஜிப்சியன் பீரியட்ல இருந்து இருக்குது. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவங்க அந்த காலத்துல எஜிப்சியன் பீரியட்ல வேற ஒரு மாதிரி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ இது வேற மாதிரி நம்ம மாடர்ன் பிளாஸ்டிக் டம்ளர்ஸ் யூஸ் பண்றோம். இதுல என்ன விஷயம்னா, ஒரு பால் இருக்கு, ஒரு கப் இருக்கு. இந்த கப்புல பால் இருக்கு. நீங்க கரெக்டா சொல்லணும் எங்க பால் இருக்குன்ற விஷயத்தை மட்டும் சொல்லணும். இப்ப எங்க பால் இருக்கு? மேல இருக்கு. எஸ், தப்பு. மேல இருந்து கிடையாது. மேலங்கிறது இதுதான் மேல. This is the top portion and this is the bottom portion. Again one more chance. நான் வந்து ஒருவேளை உங்களுக்கு பேசுறது கொஞ்சம் கன்ஃபியூஷன் கூட இருக்கலாம். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். மறுபடியும் இப்ப சொல்லுங்க, கரெக்டா எங்க இருக்குன்னு சொல்லுங்க. Top of the bottom of the cup. ஆஹா, வாங்க அசோக், உங்களுக்காக தான் தெரியுது. சோ இந்த என்ன விஷயம்னா, இந்த பால் இந்த கையில இந்த கை போகுது, தப்புனா மறுபடியும் இங்க வந்துச்சு. இதே பால், இந்த பாலை தூக்கி இந்த பாக்கெட்ல போடும். இப்போ பால் எங்க இருக்குன்னு கேட்டா உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? பாக்கெட்ல இருக்குன்னு சொல்லலாம். நோ, இட் இஸ் அகைன். இப்போ இந்த பால் மறுபடியும் இருக்குது. உருண்டு போச்சு. அந்த பால் உருண்டு போச்சு. நான் பாக்கெட்ல போட்ட மாதிரி நினைச்சேன். இப்போ அந்த பால் எங்க இருக்குன்னா அங்க கிடக்குது, உருண்டு போயிடுச்சு. வேர் இஸ் த பால் நோ? நோ, இட் இஸ் ஹியர். இப்போ இந்த பந்து இங்க எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. மறுபடியும் ஒரு பந்து வந்தா கிரேஸ் again, it creates astonishment. Thank you sir. ஆல்மோஸ்ட் நான் என்ன பிளான் பண்ணணும் அது செஞ்சுட்டேன். பட் எக்ஸப்ட் சில இந்த இன்டர்நெட்ல வர்ற சில கன்ஃபியூஷன் தவிர என்ன விஷயம்னா, நம்ம ஒரு ஸ்டேஜ் செட்டப் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டேஜ் ஒரு மாதிரி இஷ்யூ இருக்கும்.
அசோக் வந்து பூரா பியூர்லி மென்டலிஸ்ட். அவருடைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் மென்டலிசம் பேஸ்ட் இருக்கும். பட் நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை நிறைய விஷயங்கள். பட் ஸோ இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் எஃபெக்ட்ஸ் நான் பண்ணிக்குவோம். இதில் எவ்வளோ நேரம் வேணா பண்ணலாம். நான் வந்து சும்மா ஃபார் ஒரு டைம் காலத்தின் அருமை கருதி கொஞ்சம் சுருக்க. ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம பேசலாம். Really astonishment. Super. We enjoyed. Audience, please கேள்விகள் கேட்கலாம். ஏதாச்சும் சார் அந்த கார்டு இது இன்னொரு இது பண்ணலாம் சார். பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். ஓகே, இப்போ எனி நம்பர் யூ கேன் டெல். இப்போ நான் மறுபடியும் பழசெல்லாம் அழிச்சிட்டேன். எனி நம்பர் பிட்வீன் 10 to 49 யூ கேன் டெல் எனி நம்பர். 25. என்னம்மா? 25. ஓகே, 2 5. சரிங்களா? இப்போ 25வது பொசிஷன்ல நீங்க சொல்ற கார்டு இருக்கணும். நீங்க சொல்ற கார்டு இந்த டெக்ல 25வது பொசிஷன்ல இருக்கணும். அதுல என்ன நம்பர் வரணும்னா 2க்கு நம்ம என்ன விளக்கம் கொடுத்திருக்கோம்? ஹார்ட். ரெண்டாவதுக்கு என்ன சூட்னா ஹார்ட். சோ இது வந்து என்ன சூட் வந்து ஹார்ட்ல இருக்கணும். வேல்யூ 7. வேல்யூ வந்து 2 கூட்டல் 5 7. சோ 7 ஹார்ட் இருக்கணும். இதுதான் 25வது பொசிஷன்ல 7 ஹார்ட் இருக்கணும். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. 7 ஹார்ட்ஸ். நீங்க சொன்ன 25வது பொசிஷன்ல 7 ஹார்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம் சார். வேற யாராச்சும் பேசுறீங்களா? எங்களை எதுக்கு சார் கார்டு கொண்டு வர சொல்லுவீங்க? இல்ல, உங்களை வச்சு ஒரு எஃபெக்ட் பண்ணலாம்னு பண்ணேன். பட் அந்த செட்டப் கம்ப்ளீட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இந்த கேமரா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இந்த மெட்டீரியல்ஸ் பூரா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். மேடம், அதாவது நீங்க உங்களை வச்சு ஒரு எஃபெக்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, பண்றதுன்னா பண்ணலாம். இது ஆக்சுவலா வந்து நான் பண்ணுவேன். அசோக் வந்து முதல்ல நான் பார்க்கும்போது இந்த ட்ரிக் தான் நான் அவருக்கு செஞ்சு காட்டேன். அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையே தெரியல. இது $1 million எஃபெக்ட்னு பேரு. இது வந்து பியூட்டிஃபுல் செல்ஃப் ஒர்க்கிங். இது வந்து சஃபல்டு இருக்கு. நீங்க யார் வேணா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கார்டை செலக்ட் பண்றாரு. அந்த செலக்ட் பண்ண கார்டை நடுவில் வைக்கிறாரு. அவர் சொன்னாதான் தெரியும். நம்ம இதுல எந்த செட்டப்பும் கிடையாது. ஃபார் இன்ஃபர்மேஷன் எந்த செட்டப்பும் கிடையாது. ஆனா அந்த ட்ரிக்கு, அந்த செலக்ட் பண்ண கார்டை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கும் பண்ண முடியும்னா அவர் சொன்னாதான் முடியும். பட் இதுல வந்து ஒரு பியூட்டிஃபுல் எஃபெக்ட் இருக்கு. ஒரு $1 million எஃபெக்ட். பிராங்க் கார்சியான்ற ஒரு நிபுணர் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. யாராவது செய்ய விருப்பம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து நான் ஆக்சுவலா இதுக்கு க்ளோஸ் அப்க்கு தனியா ஒரு கேமரா செட் பண்ணியிருந்தேன். பட் அது கொலாப்ஸ் ஆனாலும் உங்களுக்கு செஞ்சு காட்ட முடியும். வேற ஒன்றும். இட்ஸ் ஓகே சார். நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஓகே சார். இன்னொரு டயத்துல பார்த்துக்கலாம். ஓகே சார். குணா சார், எக்ஸலண்ட் இன்டர்வியூ சார். நிறைய ஹோம்வொர்க் பண்ணிருக்கீங்க, பார்க்கும்போதே தெரியுது. இது அசோக் சொல்லுங்க.
இன்டர்வியூ பார்த்தேன், ஃபுல்லா பார்த்தேன், நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சார். நல்லா நிறைய ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இதுக்காக அப்படிங்கிறது. இல்ல பட் எனக்கு என்னன்னா இப்போ நம்ம அஃபிஷியலா நீங்க இது மாதிரி நமக்கு இந்த செட்டப் வரல, இந்த கேமரா செட்டப் வரல. ஆமா ஆமா. We enjoyed sir. Thank you for kind words. சார் அற்புதம் நாராயணமூர்த்தி. thank you sir. இது இந்த எனி கார்டு எனி நம்பர் எனி கார்டு எஃபெக்ட். ஆமாங்க சார். பியூட்டிஃபுல் எஃபெக்ட் சார். எக்ஸலென்ட். இல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா என்ன விஷயம்னா வழக்கமா அந்த மெஜிஷியன் பண்ற கார்ட்ஸ் எல்லாம் அந்த எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும். நம்மளால வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அது எப்படி பண்றாங்க? எக்ஸலென்ட் இன்னோவேஷன். நம்மளால முடியாது. யார் சொல்லி கொடுத்தா சார்? அது பியூட்டிஃபுல். இது நெட்ல பார்த்து கண்டுபிடிச்சதா சார். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். அப்படியே பட் இட் இஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அஃப்கோர்ஸ் நான் வந்து ஐ காட் இட். இருந்தாலும் எக்ஸலென்ட் இன்னோவேஷன், ரியலி எக்ஸலென்ட் இன்னோவேஷன். Because you have to prepare. Of course. Yeah, yes sir. Yes. ஆனா என்ன டைம் வேணா வர்க் பண்ணோம். இத விட இவர் சார் இது செல்ஃப் வர்க்கிங். ஓகே ஓகே. எஸ் சார். ஜம்மு பத்தி சொன்னீங்க ஏதோ சொல்லுங்க. அதான் சார் இன்னைக்கு வரைக்கும் நான் சார் கூட தொடர்புல இருக்கேன். அவர் மேஜிக் நமக்கு அவரை மாதிரி சொல்லி கொடுத்ததுக்கு ஆளே இல்ல. ஆமா எனக்கு எக்கச்சக்கம் சொல்லி கொடுத்திருக்காரு சார் அவர். ஆமா ஆமா. நம்ம அவர் ஒரு நாள் வீட்டுக்கு வயநாட்டுக்கு போயிருந்தோம். அவர் சொல்லி கொடுக்க நமக்கு மூளையில தான் ஏற மாட்டேங்குது. ஹார்ட் டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு போட்டு தள்ளுன்னு சொல்லிட்டாரு. எக்ஸலென்ட் டீச்சர். அவரோட சார் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். நம்ம அந்த அவர் இருக்கிற நாலேஜுக்கு நம்மளால யூஸ் பண்ணிக்கிறதா நமக்கு நேரம். ஆமா ஆமா ஆமா. இது உண்மையாவே நான் வந்து இது ஆக்சுவலா நான் வேற மாதிரி பார்த்திருக்கேன். இந்த ரியலி இது மறக்க முடியாத ஒரு ட்ரிக் சார். பியூட்டிஃபுல்லா இருக்கு. எனி நம்பர் எனி கார்டு. தேங்க்யூ சார். அதாவது எனி நம்பர் எனி கார்டு. இதோட இதே இன்னொரு மெத்தட்ல இருக்கு. ஜெயசங்கி இது ஒரு மெத்தட் இருக்கு. ஆனா அது வந்து நம்ம வீடியோல நமக்கு சரியா வரல சார். ஐ மீன் ஓகே ஓகே. ஆன்லைனுக்கு சரியா வரல. நான் இதே வருமா வராதுன்னு தான் யோசிச்சேன். இதுல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு சார். சிம்பிளஸ்ட் வெர்ஷன்ல இருந்து காம்ப்ளிகேட்டட் வெர்ஷன் வரைக்கும். ஆமா வெர்ஷன்ஸ். நான் ஒரு வெர்ஷன் பார்த்திருக்கேன். இப்போ நீங்க காமிச்சது வேற ஒரு வெர்ஷன். பட் இது of course we could get it. Really very nice. Thank you sir. Really very nice. Thank you sir. வேற ஏதாவது விஷயம் பேசலாம் சார்? சார் உங்க மேஜிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது சார். சார் நான் சொல்றது கேக்குதா சார்? கேக்குது சார். சாந்தகுமார் சார். ஓகே சார். ஓகே சார். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் சார். தேங்க்யூ சார். சூப்பரா பண்ணிருந்தீங்க. பட் நீங்க இந்த ஹிப்னாட்டிசம் வந்து ஏதாவது கொஞ்சம் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் நான். அதாவது உங்களுக்கு ப்ரொஃபைல் போடுறப்போ மெஜிஷியன் ஹிப்னாட்டிஸ்ட் அப்படி ஏதோ போட்டிருந்தாரு மிஸ்டர் ஸ்டீஃபனு சார். சோ அதை பத்தி ஏதாவது கொஞ்சம் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். இல்ல சார், நான் அது மேக்ஸிமம் தெரபிக்கு தான் யூஸ் பண்றேன் சார். வெரி குட் சார். வெரி குட் சார். சூப்பர் சார். தெரபி தான் யூஸ் பண்றோம். நம்ம வந்து அது ஸ்டேஜ் ஷோல ஒன்றும் அந்த மாதிரி இல்ல சார். அசோக் பண்ணிருக்கேன் சார். அசோக், நானு, ஸ்டீஃபன் எல்லாமே நாங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல திருவள்ளூர்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சொன்னீங்க சார். நாங்க ஈவினிங் டைம் உட்காந்து ஜோக்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அசோக் வந்து இந்த ஹிப்னோ தெரப்பி பண்ணாரு. ரொம்ப நல்லா, எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க சார். எல்லாம் ஸ்டன் ஆயிட்டாங்க அப்படியே. சரி சார். அசோக் என்ன கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு சார். அவர் பேர் தான் ஃப்ரெட்டி ஜாக்கின், ஆந்தனி ஜாக்கின் கிட்ட எல்லாம் போனது. மறுபடியும் சார் தெரிஞ்சிருக்கு. லாஸ்ட் சண்டே வந்து ஃப்ரெட்டி ஜாக்கின் வந்திருந்தாரு இதுல ஆன்லைன்ல ஹிப்னாட்டிக் சர்க்கிள். ஓ சூப்பர் சூப்பர் சார். ஹிப்னாட்டிக் சர்க்கிள்ல ஃப்ரெட்டி ஜாக்கின் வந்திருக்காரு. ஓ வெரி குட் சார். லாஸ்ட் சண்டே சார் நம்ம ஹிப்னாட்டிக் சர்க்கிள் சார். ஓ வெரி குட் சார். வெரி குட் சார். அவர் ஒரு 3 டெக்னிக், அதே சேம் ஆரோ, அப்புறம் டோட்டல் பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட், அப்புறம் இன்னும் ஒரு மொத்தம் 3 டெக்னிக் சொன்னார். ரொம்ப ஆசம் சார். சார் உங்க நேட்டிவ் என்னங்க சார்? நான் தர்மபுரி சார். நம்ம சென்னையில கூட மீட் பண்ணோம் சார். சார் கிட்ட மீட் பண்ணோம். அப்புறம் அந்த டிஎம்என்ல திருச்சியில மீட் பண்ணோம் சார். ஓகே சார். ஓகே சார். தர்மபுரி கொஞ்சம் ட்ரை பிளேஸ்னு சொல்லுவாங்க. எஸ் சார். எஸ் சார். நம்ம கிட்ட இருக்கிறது ஒகேனக்கல் தான். நியரஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட் ஒகேனக்கல் சார். ஓ ஒகேனக்கல் கிட்ட இருக்கீங்க. ஓகே. எஸ் சார். 40 கிலோமீட்டர்ஸ் from ஓகே ஓகே ஓகே. ட்ரை ஸ்பாட்ல ஒரு எனர்ஜெட்டிக் மேன். உங்க வீடியோஸ்ல நிறைய பாத்துர்க்கேன் சார். ஓ थैंक यू சார். थैंक यू சார். அது வந்து சான்ஸே இல்ல சார். ஐ மீன் தமிழ்நாட்டுல இன்னைக்கு வென்ட்ரிலோகிசம் சொல்றதுக்கு நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க சார். இல்ல சார், இப்பெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இல்ல சார், இருந்தாலும்
யாருக்கும் தெரியாது சார். உங்களுக்கு சொன்னா அது நீங்க தான். நான் ஒரு நாள் தேடி வச்சுட்டு கிளம்பலான்னு இருந்தேன். ஆடியன்ஸ வச்சு ஜோக் சொல்றது சார் சூப்பர். ஆமாங்க சார். ஆமா, இன்டர்லாகஸ்ல பல பேர் இருக்கலாம். ஆனா ஒரு ரிட்டையர்ட் மேனேஜர் வந்து பேங்க் மேனேஜர் வந்து ஒரு வென்ட்ரலாஜிஸ்டா பண்ணி இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆகுறதுன்றது நம்மால் தான். ஆமா ஆமா சார் தான். கிரேட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். வேற ஏதாவது விஷயம்னா பேசலாம் சார். எனக்கு அந்த ஹிப்னாசிஸ் வந்து மெயினா வந்து தெரப்பி பர்பஸ் யூஸ் பண்ணேன் சார். ஹிப்னாசிஸ் மேக்ஸிமம் தெரப்பி பர்பஸ் யூஸ் பண்ணுறேன். வேற ஏதாச்சும் கேள்விகள், ஃபீட்பேக் சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பாக்குற மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஃபார் அரேஞ்சிங். தேங்க்யூ விஸ்வநாதன் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். வேற ஏதாச்சும்? சார் தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்டேஷன் சார். சார் சார் மதியழகன். மதியழகன் வாங்க சொல்லுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கீங்க. தேங்க்யூ சார். சார் நீங்க தர்மபுரியில எந்த ஏரியாங்க சார்? தர்மபுரி டவுன் சார். தர்மபுரி டவுன்லயே தான் இருக்கேன். நானும் தர்மபுரிங்க சார். மதியழகன் சார் தெரியுமா? எஸ் சார். பாரதிபுரம் சொல்ல முடியுமா? தேங்க்யூ சார். மதியழகன் உங்க நம்பர் சொல்ல முடியுமா? சார் 88 70 26 22 91 சார். 91. நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன் எங்களோட ப்ரோக்ராம்ல. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். நன்றி. ஓகேங்க சார். வேற யாராச்சும்? as usual என்ஜாய் பண்ணேன் சார் ப்ரோகிராம. थैंक यू சார். வாங்க வாங்க. வாசி சார், எங்க ஆளுக்கு இன்விசிபிளாவே இருக்கீங்க. இருட்டுல உட்கார்ந்திருக்க. சார் தங்கவேல்ராஜ் ப்ரோகிராம் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். Thank you so much sir. Thank you. நல்லா போச்சு சார். Thank you very much sir. All thank the you best. sir. Thank you. மகிழ்ச்சி. வேற யாராச்சும்? நன்றி. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம் சார். மகிழ்ச்சி. ஆக்சுவலா பிசி சர்க்கார் வந்து ஒரு வார்த்தை சொல்வார். மேஜிக்ன்றது என்னன்னா, நீங்க என்ன பாக்குறீங்களோ நாங்க அதை செய்யல, நாங்க என்ன செய்யறோமோ நீங்க அதை பார்க்கல அப்படின்றத சொல்லுவாரு. அது ஞாபகம் வந்தது எனக்கு. ஜஸ்ட் ஷேர் பண்ணணும்ன்றது, வேற ஒண்ணும் இல்ல. இட்ஸ் ரியலி வி என்ஜாய்ட். அருமையா பண்ணீங்க. எல்லாமே நாங்க என்ஜாய் பண்ணோம். அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் தான் எல்லாமே. ஆன்லைன்ல பண்ணதுன்றது ஒரு பெரிய இது. நிறைய பேர் பார்த்தாங்க. இதுல உங்களோட ஃபேஸ்புக்ல லைவ்ல வந்து நிறைய பேர் பார்த்தாங்க. ரியலி வி என்ஜாய். தேங்க்யூ வெரி மச். உங்களோட நேரத்திற்கும் எங்களோட பங்களிப்பிற்கும் எங்களை எல்லாம் மகிழ்வித்ததற்காக மைண்ட் யுவர் மைண்ட் டீம் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். முகநூல் வாயிலாக பார்த்தாங்க. அதுக்கு ஒரு நிமிஷம் சார். பிசி சர்க்கார் சொன்னதுனால சார் ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னாரு அவரை பத்தி. ப்ளீஸ். அவர் வந்து ஒரு சொல்லுவார் எப்பயுமே, மெஜிஷியன் நெவர் டைஸ். மெஜிஷியன் நெவர் டைஸ், இஸ் சிம்பிளி வேனிஷஸ். மெஜிஷியனுக்கு இறப்பே கிடையாது, இஸ் சிம்பிளி வேனிஷஸ். அவ்வளவுதான். இது அவருடைய வார்த்தை. ஒவ்வொரு நண்பர்களை நம்ம இழக்கும் போது நமக்கு ஒரு வருத்தமா இருக்கும். ஆனா நான் அந்த வார்த்தைக்கு நினைச்சு, அவர் வந்து காணாம போயிருக்காரு. இப்ப நம்ம கிட்ட நம்ம கையில இல்ல. இன்னைக்கு கூட உங்களுக்கு சென்னை வாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு முக்கியமான ஆளுமை, என்எல்பியில ஒரு முக்கியமான ஆளுமை அருவாமுதம் சார் இல்ல. நான் வந்து அவரை ரொம்ப எப்படி ஃபீல் பண்ணேன்னா, அவர் இனிமேல் நம்ம கூட பேச மாட்டார். அவ்வளவுதான். அப்படிதான் நான் நினைச்சிருக்கேன். இன்னும் நம்ம கூட தான் இருக்காரு, அவர் இனிமேல் நம்ம கூட பேச மாட்டார் அப்படின்ற விஷயத்த. அவர்தான் சார் ஒரு ஆள் என்எல்பின்னு சொல்றது. வந்து அவர் மட்டும்தான் இருந்தாரு. கம்மியா, ரொம்ப கம்மியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்எல்பின்றது இது. எனியா மகிழ்ச்சி. வேற எதனா பேசுங்க சார்? ஓகே சார், நான் முடிச்சிட்டேன் சார். தேங்க்யூ சார். நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு நன்றி சார். கலந்து கொண்ட நன்றி. மகிழ்ச்சி சார். நன்றி சார்.